ஹலோ வெஸ் ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை தான் இந்த வீடியோல பார்ப்போம். ஈரான்ல ஒரு கிராமத்துல நடந்ததுதான் இந்த சம்பவம். ஆயிஷா என்பவ இதுவரையிலும் சியா முஸ்லிம்கள் எப்படிலாம் இருந்திருப்பாங்கன்னு தெரியாது. இப்பதான் ஒரு நாள் அவரோட தோழி கூட சேர்ந்துகிட்டு அந்த கூட்டத்துக்கு போறா. அது ஒரு முஹரம் நாள்ல கரிபான்ற ஒரு விஷயம் நடக்கும். அங்க போறா, அங்க ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. இப்பதான் திடீர்னு எல்லாருமே சேர்ந்து விளக்க அணைங்கன்னு சொல்றாங்க. அடுத்த நிமிஷம் நடந்ததுதான் அவளை அதிர்ச்சிக்குள்ளாச்சு. சரி, நடந்தது என்னதான் அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்ப்போம். ஆயிஷாவோட குடும்பம் நடுத்தரமான குடும்பம். அந்த குடும்பத்துல ஆயிஷா மிகவும் நல்லா படிப்பா. அவ மெட்ரிகுலேஷன் வர நல்லா படிச்சிருக்கா. இப்ப படிச்சுட்டு அவ மேற்படிப்புக்கு முயற்சி பண்றா. அதாவது காலேஜ் படிக்கிறதுக்கு அவரோட அப்பா அம்மாவோட கேட்கிறா. இப்பதான் அவரோட அப்பா சொல்றாரு, நம்ம குடும்பத்துல யாருமே அதிகமா படிக்கலாமா, நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு தான் படிச்சிருக்கோம், அதுக்கு மேல இங்க யாரும் படிச்சது இல்ல. உன்னோட விருப்பம் இங்க இருந்து காலேஜ் தொலை தூரத்துல இருக்கு, இங்க இருந்து போய் படிக்க உனக்கு விருப்பம் இருந்தா நீ படிமா அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஆயிஷாவும் சரிப்பா நான் போய் படிக்கிறேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அதே போல காலேஜ்ல சீட் கிடைச்சிருது. இங்க இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு கல்லூரி இருக்கு. அந்த கல்லூரியில ஆயிஷா சேர்றா. அந்த கல்லூரின்றது அங்க புதுமையா இருக்கு. ஏன்னா ஸ்கூல்லயும் கல்லூரியிலும் நிறைய வித்தியாசம். அதே போல மொத்த முஸ்லிம்களுக்கும் சியா முஸ்லிம்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கும். அவ கல்லூரிக்கு போன முதல் நாள்லயே பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணு அவளுக்கு தோழியா வரா. இவ கூட நல்லாவே பழகுவா. அந்த 2 பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. அவங்களுக்கு அடுத்த பெஞ்சில தான் பாத்திமா என்ற பெண் இருக்கா. அந்த பெண்ணு மிகவும் மென்மையானவ. அவளை சந்திக்கிறதுக்கு யாருமே முயற்சி பண்ணல. அந்த பொண்ணு சியா முஸ்லிமை சேர்ந்தவ. இப்ப ஆயிஷாவோட தோழி பாத்திமாவை பார்த்து நிறைய கிண்டல் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம பல பேரும் பல விதமா கிண்டல் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆயிஷாவுக்கு வெறுப்பதான் தூண்டும். ஏன் ஒரு பெண்ணை இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு அவர் நினைப்பா. இந்த இடத்துல பாத்திமா எல்லாத்துக்குமே அமைதியா இருப்பா. இப்ப பாத்திமா வெளில வரா. கடுமையான வெயில் அடிக்குது. இந்த இடத்துல பாத்திமா தண்ணி பாட்டில தொடர்ந்து தண்ணி குடிக்க போறா. இப்ப ஆயிஷா ஓடி எனக்கு கொஞ்சம் தண்ணி குடு, ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. இப்பதான் ஒரு கிளாஸ் நீட்டுறா. இப்ப அவ தண்ணி ஊத்திட்டு இருக்கா. இப்ப ஆயிஷாவோட தோழி டக்குன்னு அவ கையை தட்டுறா. ஆயிஷா, உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சா? சியா பெண்ணிடம் இருந்து இப்படி தண்ணி வாங்கி குடிக்கிறியா அப்படின்னு அவ கேக்குறா. அதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு ஆயிஷா கேக்குறா. அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு அவ சொல்றா. மேலும் மந்திரம் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அது சுத்தம் இல்லாம இருக்கும் அப்படின்னு அதை வாங்கி குடிச்சா நீயும் சியா முஸ்லீமா மாறிடுவ அப்படின்னு அவ சொல்றா. இதை கேட்டு ஆயிஷாவுக்கு கொஞ்சம் கோபமா இருந்தாலும் கட்டுப்படுத்திப்பா. மேலும் இதை பத்தி உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு, இதெல்லாம் குடிக்காது அப்படின்னு அவ சொல்றா. இப்ப சரி அப்படின்னு அவ பேசிக்கிட்டே வரா. மேலும் ஆயிஷாவிட்ட இப்படி சொல்றா. அதாவது அவங்க கரிபான்ற ஒரு நாள்ல அவங்க பண்ற மோசமான செயல் இதுதான். அதாவது ஆண்களும் பெண்களும் எல்லாரும் ஒண்ணு கூடுவாங்க. ஒண்ணு கூடி லைட் ஆஃப் பண்ணி மோசமான செயல்ல ஈடுபடுவாங்க அப்படின்னு அவ சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த இரவு ஆடு மாடு சிக்கன்லாம் எடுத்து அதை சமைச்சு அது கூட குதிரை மலத்தெல்லாம் கலந்து அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னும் ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுறா. ஆனா எல்லாத்துக்குமே அமைதியா ஆயிஷா போறா. ஆயிஷா வீட்டுக்கு வந்துட்டு அவருடைய அப்பாவிடம் சியா முஸ்லிமை பத்தி அவ கேக்குறா. ஆனா அவங்க அப்பாவோ மதப்பற்றுள்ளவரு, கோவப்படுறாரு. நீ சின்ன பிள்ளை, உனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, இதுக்கு மேல இதை பத்தி எதுவும் கேட்க கூடாது அப்படின்னு அவ கோபமா பேசிட்டு போயிடுறாரு. இப்ப ஆயிஷாவுக்கு இது உண்மையா பொய்யா அப்படின்னு அவ ஒரே சிந்தனையில இருக்கா. இப்ப திரும்பவும் கல்லூரிக்கு போறா. கல்லூரியில போயிட்டு இப்ப பாத்திமாவை பார்த்து பாத்திமாவிடம் அவ பேசுறா. இவ்வளவு பேசுறாள, உனக்கு கோபமா இல்லையா அப்படின்னு அவன் சொல்றாங்க. எது கோவப்படணும், இதுல ஒன்னும் கோவப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு அமைதியா பதில் சொல்றா. மேலும் ஆயிஷாவோட தோழி பாத்திமா உன் மேல ஏதோ மந்திரம் எழுதிட்டா, அதனாலதான் நீ அவளிடம் பேசிட்டு இருக்க அப்படின்னு அவ சொல்றா. மேலும் ஆயிஷாவோட தோழி சொல்றா, எல்லோருமே அன்றைய நாள்ல கருப்போட அணிஞ்சுக்கிட்டு ரொம்ப மோசமா நடந்துப்பாங்க. அன்னைய நாள் மாதிரி மோசமான நாள் வேற நாளே கிடையாது அப்படின்னும் அவன் மோசமா பேசுறான். இப்பதான் பாத்திமா வெளில வரா. பாத்திமாவிட்ட இது போல நான் உன்னை கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு அவள்கிட்ட கேக்குறா. நீ குரானை படிச்சிருக்கியா அப்படின்னு அவ கேக்குறா. நான் குரானை 5 வயசுல படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு பாத்திமா சொல்றா. இப்ப ஆயிஷா சொல்றா, குரான்ல 40 பகுதி தானே அப்படின்னு அவ கேக்குறா. பாத்திமா 40 இல்ல 30 பகுதியும் நான் பலமுறை படிச்சிருக்கேன்னு அவன் சொல்றா. இதை கேட்டு ஆயிஷாவுக்கு ஆச்சரியம் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்களாம் ஒழுக்கம் இல்லாதவங்க, மந்திரவாதிங்க அவளோட தோழி சொல்லிருப்பா. இப்ப இவளை பார்த்தா மந்திரம் வர மாதிரி தெரியல, நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது அப்படின்னு ஆயிஷா யோசிக்கிறா. அவங்க ஒரு கடவுளை அவங்க கும்பிட மாட்டாங்க, பல கடவுளை அவங்க கும்பிடுறாங்க அப்படின்னு பல பேர் பேசிருப்பாங்க. இப்படி சின்ன வயசுலயே அந்த சியா முஸ்லிமை பத்தி பல விதமான கெட்ட எண்ணங்களை அவங்களுடைய மனதில் விதைச்சிருப்பாங்க. இப்ப மேல கேக்குறா, இது போல நீங்க பல கடவுளையும் கும்பிடுவீங்களா அப்படின்னு அவ கேக்குறா. பாத்திமா சொல்றா, நாங்க பல கடவுள் எல்லாம் கும்பிட மாட்டோம், ஒரு கடவுள் தான் கும்பிடுவோம். 12,500 தூதுவர்கள் இருந்திருக்காங்க, அவங்களையும் நாங்க வணங்குவோம் அப்படின்னு அவ சொல்றா. இதை கேட்டு ஆயிஷாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகுது. அவன் மனதுல ஏதோ ஒரு பாரம் இருக்கு. மேலும் நீங்க எல்லாருமே ஒண்ணு கூடி ஏதோ கெட்ட விஷயங்களை செய்வீங்களா அப்படின்னு அவ கேக்குறா. அப்ப பாத்திமா சொல்றா, முஹரம் அன்னைக்கு இந்த மாசம் 10ஆம் தேதி முஹரம் அன்னைக்கு கரிபா நடக்கும், அந்த கரிபாவில் நீ கலந்துக்க, அன்னைக்கு உனக்கு என்ன நடக்குது தெரியும் அப்படின்னு அவ
சொல்றா. இதை கேட்டு ஐசாவோ அதிர்ச்சி ஆகுறா. நான் அங்க வரேன்னு தெரிஞ்சா என்னுடைய அப்பா என் தலையவே வெட்டிடுவாரு, அதனால நான் வர முடியாது அப்படின்னு அவ நினைக்கிறா. நீ வந்து பார்த்தா தெரியும் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்றா. இப்ப சரி அப்படின்னு அவ வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அவ பல விதமா யோசனை பண்ணிட்டே இருக்கா. இப்ப வெளியில இவங்களை பத்தி வேற வேற மாதிரி ஏதோ கட்டுக்கதை சொல்றாங்க. ஆனாலும் இந்த பெண்ணு பார்த்தா அந்த மாதிரி நடக்கிற மாதிரி தெரியல. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சியாம் முஸ்லிம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளுக்கு பலவிதமான ஆர்வம் சின்ன வயசுல இருந்து இருக்கு. ஆனா என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவ இப்ப நினைக்கிறா. இந்த இடத்துல தான் மறுநாள் கல்லூரிக்கு போறா. கல்லூரியில பாத்திமா கேண்டீன்ல உட்கார்ந்துருக்கா. நேரா ஆயிஷா அவளிடம் போயிட்டு இது போல முஹர்ரம் நடக்கிற அன்னைக்கு கரிபாவில நான் கலந்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப பாத்திமா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா கலந்துக்க, ஒரு பிரச்சனையும் இல்ல, அன்னைக்கு எல்லாமே உனக்கு புரியும் அப்படின்னு அவ சொல்றா. மேலும் பாத்திமாட்ட கேக்குறா, இது போல அந்த கூட்டத்துல நடக்கிற பெண்களை நீங்களே கொன்னுட்டு நீங்களே அடக்கம் பண்ணுவீங்க, நல்லவங்க மாதிரி நடிப்பீங்க அப்படின்னு பல பேர் சொல்றாங்களா, உண்மையா அப்படின்னு அவ கேக்குறா. அதுதான் நீ அன்னைக்கு வந்து பாரு, எல்லாமே உனக்கு புரியும் அப்படின்னு அவ சொல்றா. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப 10ஆம் தேதி அன்னைக்கு முஹர்ரம். அவருடைய அப்பாவிடம் கேட்கிறா, என்னுடைய கல்லூரி தொழி அவ கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணோம், நீ வா அப்படின்னு என்ன கூப்பிடுறா, நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு அவ கேட்கிறா. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சந்தோஷமா போயிட்டு வாமா, என்னுடைய உதவி தேவை அப்படின்னா என்னை கூப்பிடு, நானும் வரேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இல்லப்பா நான் மட்டும் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு அவ சொல்றா. இப்ப மறுநாள் பாத்திமா சொன்ன அந்த கரிபாவுக்கு போறா. வெளில கிளம்பி வரா. பாத்திமாவுக்கு போன் பண்றா. போன் பண்ணி இந்த இடத்துல நிக்கிறேன், அங்க வா அப்படின்னு சொல்றா. அதாவது அவங்களுடைய ஏரியாவுக்கு இவங்க போகவே மாட்டாங்க, இவங்களுடைய ஏரியாவுக்கு அவங்களும் வரமாட்டாங்க. இப்ப அவங்க இருக்கிற அந்த தெருவுக்கு நுழையிறா. அவன் நுழையும் போது ஒரே அமைதியா இருக்கு, பாக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப திகிலா இருக்கு. இப்ப அவன் மனதுல பல விதமான எண்ணங்களும் இருக்கு. நம்ம வர்றது சரியா, நம்ம இப்படியே ஓடிடலாமா, இல்ல அங்க போய் ஏதாவது நடக்குமா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு அவன் பல விதமா யோசிக்கிறா. இப்பதான் அந்த இடத்துக்கு பாத்திமாவும் வரா. இப்ப பாத்திமாவை சந்திச்சு போலாமா அப்படின்னு அவ கேக்குறா. பாத்திமா கருப்பு உடையில பர்தா வந்து அடைஞ்சிருக்கா. இப்பதான் பாத்திமா சொல்றா, கரிபா நடக்குது, இந்த ட்ரெஸ்ல வந்திருக்க, இந்த பர்தா வந்தானே கருப்போட தான் அணிஞ்சிட்டு போனோம் அப்படின்னு அவ கொடுக்குறா. இப்ப அந்த பர்தாவை அணிஞ்சு 2 பேரும் ஒரே உடையில அவங்க போறாங்க. இப்ப அவ போயிட்டே இருக்கும்போது அவளுக்கு மனசுல பலவிதமான எண்ணங்கள் தோண்டிட்டே இருக்கு. இதே துடிப்பும் அதிகரிச்சுட்டே இருக்கு. நம்ம போறது சரியா, இப்படியே நம்ம போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கா. இந்த இடத்துல அவ தொலை தூரம் போயிட்டு இருக்கா. இப்ப அங்க பெரிய பெரிய போர்டு எல்லாம் வந்து வச்சிருக்கு. அந்த போர்டெல்லாம் பார்த்துட்டு அவ நடந்து போயிட்டு இருக்கா. ஒரு திகிலா தான் இருக்கு. அங்குள்ள மனிதர்கள் எல்லாம் ரொம்ப அமைதியா தான் வந்திருக்காங்க. இப்ப அந்த கூட்டத்துள்ள நுழையிறா. பெரிய ஒரு மண்டபம், பெரிய ஒரு மகால் மாதிரி இருக்கு. அந்த மண்டபத்துல அவ நுழையிறா. பல பெண்கள் கூட்டமா இருக்கிறாங்க. அதே போல ஆண்களும் கூட்டமா இருக்கிறாங்க. இப்ப பாத்திமா அவளுடைய தோழியிடம் ஆயிஷாவை அறிமுகப்படுத்திட்டு எல்லோருமே அமைதியா வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த கூட்டத்தை பாக்குறாங்க. கூட்டம் முழுவதுமே எல்லோருமே கருப்போட அணிஞ்சிருக்காங்க. பாக்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. இப்ப அவளுக்கு ஒரு திகிலாவும் இருக்கு. அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு அவ இருந்து யோசிச்சுட்டே இருக்கிறா. ஏன்னா அவ சின்ன வயசுல இருந்து இந்த கூட்டத்தை பத்தி பல விதமா அவங்க சொல்லிருக்காங்க. இதெல்லாம் நடக்கும், இப்படிலாம் நடக்கும், இவ்வளவு மோசமா நடந்துப்பாங்க அப்படின்னு எல்லாமே சொல்லிருப்பாங்க. இப்பதான் கூட்டம் ஆரம்பிக்குது. இப்போ ஒரு தலைவர் வந்து பேசுறாரு. இப்ப அவருதான் மத போதகர். அனைத்து லைட்டையும் அனைத்து விளக்கையும் அணைங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப ஐசாவுக்கு இதே துடிப்பு வேகமாவது, ஏதோ ஒண்ணு நடக்க போறதா அவன் நினைக்கிறா. ஆனாலும் விளக்கு அணைஞ்ச பிறகு எல்லாருமே ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கிறாங்க. இப்பதான் அந்த பேச்சாளர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது நம்முடைய மிகப்பெரிய தியாகி இன்றைய நாள் சுடுமணல்ல அவருடைய மக்களை காப்பாத்துறதுக்காக 100க்கும் மேற்பட்ட அம்புகளை தன்னுடைய உடம்புல ஏந்திக்கிட்டாரு. மிகப்பெரிய எதிரி கூட்டம் நம்ம மக்களை தாக்கிறதுக்காக வேகமா வந்துட்டு இருந்தது. அனைத்து மக்களையும் அவர் தனியா நின்று சமாளிச்சாரு. ஆயிரக்கணக்கான எதிரிங்க வந்துருந்தாங்க. ஆனா வெறும் 40 பேர் அவங்களை எதிர்த்து நமது தியாகி சண்டையிட்டாரு. அதே போல அவரு கீழே விழுந்த பிறகும் அவர் மேல 100 வெட்டு வால் வெட்டு விழுந்தது. ஆனாலும் அவருடைய மக்கள் அனைவரையும் காப்பாற்றுறவர்களையும் அவருக்கு உயிரே போல. அனைத்து மக்களையும் காப்பாத்திட்டு அங்குள்ள அத்தனை வீரர்களையும் வெட்டி வீழ்த்தினாரு. ஆனாலும் அவருக்கு 100க்கும் மேற்பட்ட வெட்டு விழுந்தால கடைசி மனிதரை சாவடிக்கிறவர்களையும் அவர் சாவல. அப்பதான் அவர் கீழே விழுறாரு. இப்ப விழுந்த பிறகு அவரோட உயிர் பிரிஞ்சு போகுது. இப்ப அங்க உள்ள மக்கள் அனைவருமே அழுகுறாங்க. ஆனாலும் அவருடைய மனைவிக்கு தெரியாது அங்க நடந்தது என்னான்ட்டு. இப்ப அவரை வச்சு இப்ப எரிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்பதான் அவருடைய மனைவி அங்க வராங்க. இப்ப அங்க வந்து பாக்குறாங்க, யாரோ எரிய விடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஆனாலும் அவருடைய அணிகலன் உடை எல்லாமே கீழே அடுக்கி வைக்கிறது. இதை பார்த்துட்டு அவ கதறி அழுகுறா. தன்னுடைய கணவன் தான் வந்து இறந்தது அப்படின்றத அவ புரிஞ்சுக்கிறா. இந்த இடத்துல தான் அவருடைய மனைவியும் அந்த இடத்துல வந்து இறந்துடுறாங்க. அவருடைய பிள்ளைகள் தான் நம்ம நாட்டை பாதுகாத்தது. அந்த நாள் தான்
இந்த நாளை அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் எல்லோருமே பிரார்த்தனை பண்றாங்க. இப்ப விளக்கம் எரியப்படுது. இப்ப இதை நினைச்சு இதுதான் இவ்வளவு நாள் நடக்குது அப்படின்னு ஆயிஷா அதிர்ச்சியில கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியுது. இப்ப அந்த இடத்துக்கு வெளில வராங்க. வெளில வந்து பாத்திமாவிடம் ஆயிஷா அழுகுறா. பாத்திமா, நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். வெளியில பேசுறது ஒண்ணு, ஆனா அங்க நடக்கிறது ஒண்ணு. உங்களை பத்தி எவ்வளவு பெரிய கற்பனைகளை வெளியில வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அங்க சொல்றதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. வீணா வதந்திய பரப்பி உங்க மேல வெறுப்பு உமிழ்றாங்க. உண்மையிலேயே ஒரு சிறந்த மனப்பான்மை உள்ளவங்க நீங்க தான் அப்படின்னும் அவ வந்து சொல்லிட்டு அழுகுறா. இப்ப பாத்திமாவிடம் விடை பெற்று அவ வீட்டுக்கு கிளம்புறா. ஓகே, நம்மள இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.